அமெரிக்கா தான்டா. என்ன குளிர், என்ன குளிர். அடடா, இப்போ நம்ம ட்ரெயினில் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா சான் பிரான்சிஸ்கோ போவோம், செத்த போயிடுவோம். நிலக்கரியை சுமக்கிறதுக்கு ஒரு வண்டி தேவைப்படுச்சு. அதுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இறக்கம் இருக்கு. இது விலங்குகளாலே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அதுக்கு ஒரு ட்ராக் போட்டு அதை விலங்குகள் இழுத்துட்டு போற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வடிவமைக்கிறாங்க. அப்புறம் நிலக்கரியோட தட்டுப்பாடுகள்லாம் இது பண்ணி அதெல்லாம் புரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் மனிதர்கள் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. 23 ரூட் போட்டாங்க. அந்த மனிதர்கள் பயணம் பண்ண நாளடைவில் தொழில்நுட்ப வளர்ச்சி, மோட்டார் சைக்கிளினுடைய வளர்ச்சி, இதன் காரணமா என்ன ஆயிடுச்சுன்னா வாகனங்கள் பெருத்துருச்சு. அப்ப அந்த கார் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டப்புன்னு நிறைய நின்றுச்சு. 28 இடங்களை போடுறது ஒரு 3 இடங்கள் மட்டும் பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அந்த 3மே சுற்றுலா பயணிகள் தான் அதுல முக்கியமா பயன்படுறாங்க. அதற்கு பேர் தான் சான் பிரான்சிஸ்கோ கேபிள் கார் சிஸ்டம். அப்பா, சிக்கன் சாசேஜ் இருக்கு, சாப்பிட்டே.